என்னங்க கொஞ்சம் காலை நகத்துங்க, வீடு தொடச்சுக்கிறேன். ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மாப் போட்டுட்டு இருக்கேன். அது தெரியுது. இந்த நேரத்துல எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எந்த நேரம்? ஏங்க மாப் போட்டுட்டு இருக்கேன், இந்த நேரத்துல தான் பண்ணணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? இந்த வியாக்கியானம் நல்லா பேசு. அத கேக்கலமா? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஓ, அத கேட்டிங்களா? அதெல்லாம் இல்லங்க, நம்ம நல்ல வேலை செய்யலாம். வேலை செஞ்சாதான் நல்ல ஆரோக்கியமா குழந்தையும் பிறக்கும். எனக்கும் நார்மல் டெலிவரி ஆகணும்ல, அதுக்காக தான். அது 6 மாசத்துக்கு மேலதாம வேலை செய்ய சொல்லுவாங்க. நீ என்ன 3-4 மாசத்துலயே இப்படி மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருக்க? அதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் வேலை செய்யலாங்க, ஒன்னும் ஆகாது. அதானே சொன்னா கேட்டுட்டாலும். சரி, நீங்க என்ன ரைஸ் மில்ல இருந்து சீக்கிரமாவே வந்துட்டீங்க? மத்தியானம் இன்னும் சமைக்க ஆரம்பிக்கவே இல்லங்க. அதெல்லாம் பொறுமையாவே பண்ணுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் போவேன். இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, அதான் ரைஸ் மில்ல கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? சரி சரி. அப்ப காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? எதுவும் வேண்டாம். நீ தயவு செஞ்சு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்து உட்காரு. ஆமா, காலையில ஜூஸ் குடிச்சியா? அத்தை கொடுத்தாங்கங்க. சரி. அட, என்ன பாதி, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? நீ எப்போதும் சாயங்காலம் தானே வருவ? அது ஒண்ணும் இல்ல, அம்மா தான் ஃபோன் பண்ணி சாப்பிட்டதுக்கு வர சொன்னாங்க. ஓ, அப்படியா? டே, வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறியா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஆட்டோவை விட்டுட்டு நீ வீட்ல இருந்து உட்காந்து படிடா. எத்தனை வாட்டி சொல்றேன். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல. நான் ஆட்டோ ஓட்டிட்டே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏண்டா, அன்னைக்கு நிம்மதி சொன்னிச்சு உட்காந்து படிச்சாலே படிக்க முடியாது, ஆட்டோ ஓட்டிட்டு எப்படி படிப்பேன்னு. நீ என்னன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற. ஏங்க, நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. அதானே, நல்லா சொல்லுப்பா உங்க அண்ணனுக்கு. இன்னும் நீ நேத்து பிறந்த குழந்தைனே நினைச்சிட்டு இருக்காரு. நீ வளர்ந்துட்ட, உனக்குன்னு கல்யாணமே ஆக போகுது. நீ நல்ல வளர்ந்த பையனே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹேய், என்னைக்கா இருந்தாலும் அவன் என் தம்பிடி. தம்பினா கை குழந்தையாவே தான் இருப்பானா? அவனுக்கும் வாழ்க்கை இருக்குங்க, அவனையும் வாழ விடுங்க. அப்படி சொல்லுங்க. அது எப்படா உங்க 2 பேருக்கு இந்த விஷயத்துல மட்டும் ஒத்து போகுது? என்ன பண்றது, அவங்க இந்த விஷயத்த மட்டும் தானே கரெக்டா பேசுறாங்க. ஐயோ, எனக்கு எதுக்குப்பா வம்பு? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். தம்பி போப்பா, நான் வீடெல்லாம் துடைக்கணும். எங்க பாத்துங்க. பொறுமை. யோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? அவங்க அங்க மாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ ஜம்மனு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்கள வேலை பார்க்க வேணாம்னு சொல்ல மாட்டியா? ஆமாண்டா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு. என் பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கவளை கூப்பிட்டு மாங்கன்னு வீட்டு வேலையெல்லாம் பாரு, சமைச்சு போடு, எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கனா? அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நீ தான் வேணான்னு சொல்லணும். டே, நான் சொன்னேன்டா. நான் சொன்னா எங்க இவ கேக்குறா? நம்ம சொல்றதெல்லாம் மேடம் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் இந்த வீட்டுல இருப்பாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க தான் பார்த்து கவனமா இருக்க வைக்கணும். மத்ததுக்கெல்லாம் பேசுறீங்கல்ல, இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொன்னாதான் என்னவா? போதுமாடி, நல்லா என்ன திட்டு வாங்க வைக்கிறீல? ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், தொடக்காத வந்து உட்காருன்னு. இல்ல, நான் நல்ல வேலை செஞ்சாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நானும் நார்மல் டெலிவரியில பெத்துக்குவேன்னு ஓவரா வாய்க்கிலேயே பேசினேன். இப்ப அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல பாதி, உங்க அண்ணன் சொன்னாரு. நான் தான் சரி வீட்டை மட்டும் தொடச்சிடலாம், இன்னைக்கு தீபமாச்சேன்னு வேகமா தொடச்சிட்டு இருந்தேன். ஏங்க, என்னவா வேணாலும் இருக்கட்டும்ங்க. நீங்க மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கீங்களா? நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. நீங்க போய் உட்காருங்க, அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னது, நீங்களா? ஏன் ஆம்பளைங்க எல்லாம் வீடெல்லாம் கிளீன் பண்ணக்கூடாதா என்ன? இந்த வீட்டுல நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம். எல்லாத்துக்குமே சமமான இடம் தானே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உட்காருங்க. ஐயோ பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நான் தொடச்சிடுறேன். ஏங்க, எதுக்குங்க சிரமப்படுறீங்க? உட்காருங்க. இப்படி எல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. நீங்களும் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணுங்க. நானும் இவரும் வெட்டியா தானே இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நான் வரும்போது வெட்டியா தானே டிவி பாத்துட்டு இருந்தீங்க. தொடங்க. முறைக்கிறாரு, என்னமோ வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருந்த மாதிரி. ஏங்க, மாப்பா உங்க புருஷன் கையில கொடுங்க. அது கொடுங்க, அதெல்லாம் தொடப்பாரு. என்னங்க, இந்தாங்கங்க. என்னங்க, வாங்கிக்கோங்க. தொடச்சிருங்க. என்ன பார்த்தா கீழே தரைய பார்த்து தொடங்குங்க. ஏண்டா, அவ 7 தானே தொடச்சிட்டு இருந்தா. சரி, வலிக்கு விழ போனா நீ புடிச்சிட்ட. அவ்வளவு அக்கறையா இருந்தா நீ தொடக்க வேண்டியதானடா. இதுக்குடா என்ன தொடக்க சொல்ற? என்னங்க நீங்க, உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? இப்படி இருக்கீங்களேங்க. பாவங்க அவங்க மூச்ச பாருங்க. கொஞ்சம் விட்டு இருந்தா கீழே விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கும் அடிபட்டு இருக்கும், உள்ள இருக்க குழந்தைக்கும் ஆபத்தாயிருக்கும். நல்ல வேலை நான் வந்து புடிச்சேன். உங்க பொண்டாட்டிக்காக வீட்டை கூட துடைக்க மாட்டீங்க பாத்தீங்களா? டே நல்ல கேளுப்பா, நல்ல கேளு. அவருக்கு என்ன பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. இவர் தானே உங்களை பத்தி நினைப்பாரு. அப்படி இல்லனா உங்க தங்கச்சி ஷாலினி இருக்காளே, அவளை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லனா இனிமே பிறக்க போற இந்த குழந்தைய பத்தி தான் நினைப்பாரே தவிர என்ன பத்திலாம் நினைக்கிறதுக்கு அவருக்கு டைமும் இல்ல, அவருக்கு அதுக்கான மனசும் இல்ல. அப்படிதானங்க? ஏண்டி,
ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? உன்னை பத்தி நினைச்சதுனால தானடி வீடெல்லாம் துடைக்காத, பார்த்து பத்திரமா இருன்னு சொன்னேன். மாத்திரை போட்டியான்னு மாங்குன்னு கேப்பேனேடி. யாருக்கு? எனக்கா கேட்டீங்க? உங்க குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு தானே கேட்டீங்க? அதானே, கேளுங்க, இன்னும் நல்லா கேளுங்க. டேய் ஏண்டா அவ சும்மாவே ஆடுவா, இதுல நீ வேற கேளுங்கன்னு சலங்கை வேற கட்டி விடுற. இங்க பாரு, அவ பேச ஆரம்பிச்சான் யாராலையுமே காதை கொடுத்து கேட்க முடியாது. இப்ப என்ன, உங்களுக்குலாம் நான் அந்த வீட்டை துடைக்கணும் அதானே? துடைக்கிறேன்டா, துடைக்கிறேன். இதுக்கு நான் பேசாம ரைஸ் மில்லே இருந்திருப்பேன். போடா உள்ள. ஹை, ஜாலி ஜாலி ஜாலி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயி போச்சே. ஏயா பெரிய தங்கம், என்னையா நீ வீட்டை தொடச்சிட்டு இருக்க? குடியா, நான் துடைக்கிறேன். ஆமா, யாரு உன்னை இப்ப வீடெல்லாம் துடைக்க சொன்னது? எனக்கு அப்புறம் தண்டமா உன்னை பெத்து போட்டு வச்சிருக்கீங்களே உங்க சின்ன தங்கம், அதுதான். சின்ன தங்கம் துடைக்க சொன்னிச்சா? என்னையா சொல்ற? ஆமாமா, நான் செவனே உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேதா வந்து நான் துடைக்கிறேன்னு வலிக்கு வீட பாத்துட்டா. அம்மாடி, என்னையா சொல்ற? புள்ள புள்ள நல்லா இருக்குல்ல? ஆமாமாமா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல, வலிக்கு விழதான் பார்த்தா. அதுக்குள்ள ஆதி புடிச்சிட்டான். நல்ல வேலை, கடவுள் தான் காப்பாத்தினாரு. அதுக்குள்ள உங்க சின்ன தங்கம் வந்து நல்ல ஒரு நாடகத்தை நடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சின்ன தங்கம் சேட்டுக்கே அளவே இல்லாம போயிருச்சு. ஐயா, நீ அதெல்லாம் போட்டுட்டு வா, நான் சமைச்சிட்டேன், வந்து சாப்பிடுவா. இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, தொடச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு தீபாவளியா? அதான் சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணி வாழைக்காய் வறுத்து சொரக்காய் கூட்டு பண்ணிருக்கேயா. என்னமா அது, முளைச்சது அவிச்சதுன்னு இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? ஓடுறது நடக்கிறது தாவறதுன்னு செஞ்சா எப்படி சூப்பரா தீபம் ஏத்தி இன்னைக்கு நாளை நல்லபடியா முடிச்சிருந்திருக்கலாம். ஐயா, நல்ல நாள் அதுமா, ஒரு உயிரை கொல்லணுமா? ஆஹா, என்னால முடியாதுப்பா. உங்களை யாருமா கொல்ல சொன்னா? ஏற்கனவே கொன்னு பீஸ் போட்டதை தானே வாங்க சொன்னேன். என்னையா நீ? ஏமா, நீங்க வச்ச கீரை பொரியல் அவியல் இத சாப்பிடவா நான் ரைஸ் மில்லுக்கெல்லாம் பாதி நேரம் லீவ் விட்டுட்டு வந்தேன். சரியா, இப்ப என்ன, உனக்கு நல்லதா சாப்பாடு சாப்பிடணும் அதானே? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நாளைக்கு நீ கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு தரேன். மா, உண்மையாவா? மாமாமா, உங்க கையால நண்டு தொக்கு மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கம்மா, அது போதும் எனக்கு. நல்லா உறிஞ்சு சாப்பிடுறதுக்கு அம்பிட்டு ருசியா இருக்கும். நண்டு தொக்கு தானையா? நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். வேற என்னென்னலாம் வேணும் சொல்லு. மாமா, நல்ல மசாலா போட்டு மீன் வறுவல் பண்ணிடுங்க. அப்படியே தல மீன் குழம்பு வேணும். அது கூட நண்டு மசால், இது போதுமா? சரியா, நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடலாம். சரியா? சரி. வசந்தாமா, கண்ணு வா. கண்ணு வாமா. நிம்மதி, பூ கேட்டீங்களம்மா, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆமாமா, இன்னைக்கு கார்த்திகல, அதான் பூ கேட்டிருந்தேன். விளக்கும் எடுத்துட்டு வந்தியாமா? எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. சரிம்மா, சாமிக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணலான்னு தான் பூ கேட்டிருந்தேன். அப்புறம் விளக்கேத்தும் போது நீயும் கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கணும். சரிம்மா, இருக்கேன். முத்துவண்ணா, நீங்க வீடு துடைக்கிறீங்களா? ஐயோ, ஏமா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எல்லாம் உன் நண்பன் இருக்கானே, உன் நண்பன், அவனாலதாமா வந்தது. முத்துவண்ணா, ஆதி வீட்ல இருக்கானா? ஆமாமா, வீட்லதான் இருக்கான், இப்பதான் வந்தான். ஏமா, உனக்கு தெரியாம அவன் அசைய கூட மாட்டானேமா. வீட்டுக்கு வந்தது உன்கிட்ட சொல்லலையா? இல்லண்ணே, எனக்கு தெரியாது. நிம்மதி, உட்காந்து பேசு கண்ணு. டீ குடிக்கிறியா? மழைக்கு நல்ல சூடா இருக்கும். வேண்டாமா, ஜூஸ் எடுத்துட்டு வாங்க, ஜிலு ஜிலுன்னு. மழைக்கு இளநீ குடிச்சவதானே நீனு? சரி, எடுத்துட்டு வரேன். நிம்மதி, என்னாச்சுமா? நீயும் ஆதியும் இப்பெல்லாம் சரியா பேசிக்கிறது இல்ல போல. அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையம்மா, பார்த்தாலே தெரியுதே. நீங்க ரெண்டு பேரும் முன்னாடிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, உன்னை கேட்டா அவனை பத்தி தெரியும், அவனை கேட்டா உன்னை பத்தி தெரியும்னு இப்படித்தானே நல்லா க்ளோஸா இருந்தீங்க. இப்ப என்னாச்சு? நீ கேட்டா அவன் வீட்டுக்கு வந்தது கூட தெரியலன்னு சொல்ற. உன்கிட்ட சொல்லாம அவன் எதுவுமே பண்ண மாட்டானேமா? ஆமாண்ணே, என்னன்னு தெரியல. ஆதி என்ன டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனா? மா, அவனுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுமா. அவன் ஒருத்தர்கிட்ட நல்லா பழகிட்டானா அவங்களுக்காக உயிரே கொடுப்பாமா. அவனுக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெறுக்கவோ இல்ல பிடிக்காம இருக்கவோலாம் தெரியாதுமா. ஆமாண்ணா, ஆனா என் விஷயத்துல மட்டும் ஆதி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல. எனக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. சரிம்மா, நீ கவலைப்படாம இரு, நான் என்னன்னு பேசுறேன். ஐயோ வேண்டாண்ணா, அப்புறம் அதுக்கும் என்னதான் திட்டுவான். இல்லம்மா, அதெல்லாம் திட்ட மாட்டான். நான் உனக்கு தெரியாத மாதிரியே பேசுறேன். நீ என்கிட்ட சொன்னது எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். சரி, அவன் ரூம்ல தான் இருக்கான், நீ போய் பாக்குறதுனா பாரு. இல்லண்ணா, வேண்டாம், நான் அம்மா கூடவே இருக்கேன். சரிம்மா, உள்ள போ. என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்களே, என்னமோ நடந்திருக்கு. இல்லன்னா ஆதி இப்படி பண்ற ஆளே கிடையாது. என்னன்னு விசாரிப்போம். மக்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
மக்களே, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது? வீடியோ சீக்கிரமா தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வீட்லயும் இன்னைக்கு கார்த்திகை வேலை போய்கிட்டே இருக்குங்க. ரொம்ப பிஸியா இருந்தனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்லயும் சாம்பார், வாழைக்காய் வறுவல், கீரை பொரியல் தான். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாரும் நல்ல தீபம் ஏத்தி சூப்பரா இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் சேஃபாவும் இருங்க. சரி மக்களே, நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.